சென்னை தண்டையார்பேட்டையில் இந்து முன்னணி சார்பாக வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைக்கு இஸ்லாமியர்கள் தேங்காய் உடைத்து பூஜைகள் செய்து மத நல்லிணக்கமாக ஊர்வலமாக சென்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. முழு விவரம். வணக்கம் ஷாம். இஸ்லாமியர்கள் தேங்காய் உடைத்து பூஜை செய்து விநாயகர் சிலைக்கு ஊர்வலமானது நடைபெற்றிருக்கிறது. இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்ட விநாயகருக்கு இஸ்லாமியர்கள் செய்த இந்த பூஜையானது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது சென்னை தண்டையார்பேட்டையில் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைக்கு முஸ்லிம்கள் இந்த பூஜையை மத நல்லிணக்கத்திற்காக அந்த நோக்கத்தோடு நடத்தியிருக்கிறார்கள். கடந்த 7ஆம் தேதி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தியானது தமிழகம் முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலையில ஆர்கே நகரில் இந்து முன்னணி சார்பில 113 விநாயகர் சிலைகள் வைத்து பூஜை செய்து வந்திருந்தார்கள். இதனையடுத்து இந்த பகுதிக்கு ஒவ்வொரு ஆண்டும் போலீசார் பலத்த பாதுகாப்புடன் இருந்து காட்சிமேடு கொண்டு செல்லும் வரை இந்த சிலைகளுக்கு பத்திரமாக உடன் சென்று பாதுகாப்பது வழக்கம். எந்தவித அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என போலீசார் நினைத்த நிலையில்தான் இந்த குறிப்பிட்ட பகுதியில் இஸ்லாமிய ஜமாத்தை சேர்ந்த முஸ்லிம் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு விநாயகருக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்திருக்கிறார்கள். இந்து முன்னணியினர் என்ன செய்தாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு மரியாதை செய்யும் வகையில அவங்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதையும் செஞ்சிருக்கிறாங்க. இதனையடுத்து இந்த இஸ்லாமியர்கள் முன்ன செல்ல விநாயகர் ஊர்வலம் பின்னாலேயே வந்துட்டு இருந்திருக்கு. இதுல 100க்கும் மேற்பட்ட சிலைகள் மேலதாளங்களோட பக்தர்களோட உற்சாகமா நடனமாடி வாகனத்துல கொண்டு சென்றார்கள். இந்த விஷயம் இந்த சம்பவம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை உணர்த்தும் வகையிலையும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.